ஆமென். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். இப்போ இந்த லாஸ்ட் சண்டே நான் போன ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த செய்தி, அதிலிருந்து நான் கொஞ்சம் தொடர்ந்து அதை குறித்து பேசலாம் என்று இருக்கிறேன். நான் பார்த்தோம், போன கிழமை மரியாள் ஆண்டு இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அவர் கேட்டார். கேட்டு அப்போ முதலாவது நான் சொன்னது, தேவன் உடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் என்னை என்ன செய்ய சொல்கிறார், ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன. அப்போ நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டால், பிலிப்பியர் 1:5 நாம் வாசித்தால், அங்கே பிலிப்பியர் 1:5, ஓகே. அப்போ இங்கே பாருங்க, இங்கே என்ன சொல்லியிருக்கு, உங்கள் நற்கிரியைகளை தொடங்கினவர். அப்போ யார் தொடங்கினாரு? நீங்கள் தொடங்கினீங்களா, ஆண்டவர் தொடங்கினாரா? அப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை தொடங்க விரும்புகிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையிலே நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி, அப்போ ஆரம்பிக்கிறவரும் கர்த்தர், முடிக்கிறவரும் கர்த்தர். அப்போ முதலாவது எப்படி ஆண்டவர் அதை ஆரம்பிப்பார்? உங்களோடு ஆண்டவர் அதை குறித்து பேசுவார், இருதயத்திலே ஒரு பாரத்தை போடுவார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லுவார். அப்போ தொடக்கிறவரும் ஆண்டவர், முடிக்கிறவரும் தேவன். ஆனால் இடையில சாத்தான் வருவான், ஒரு குழப்பத்தை போடுவான், யாரையாவது அனுப்பி யாரு கூடாகவாவது ஒரு குழப்பத்தை போடுவான். ஆனால் அந்த குழப்பமெல்லாம் நடுவில் வரும். ஆனால் தொடக்கிறது ஆண்டவர், முடிக்கிறது ஆண்டவர். இடையிலே புயல் வரலாம், வெள்ளம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு கேட்டு அதை கீழ்ப்படிந்து நாம் ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது தொடங்கின தேவன் அதை முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். அப்போ அங்கே பார்க்குறோம், அந்த மத்தேயு சுவிசேஷம் 14 ஆண்டவர் 5000 பேரை போஷித்து விட்டு சீஷர்களை சொன்னார், நீங்கள் இந்த படகிலே ஏறி அடுத்த பக்கம் நீங்கள் போங்கள். உடனே அவர்கள் கீழ்ப்படிந்து போனார்கள். போகிற வழியில் என்ன நடந்தது? புயல் வந்தது, அங்கே காற்றடித்தது, பலவிதமான பிரச்சனைகள் வந்தது. அந்த நேரத்திலே இயேசு அவர்கள் மத்தியிலே கடலிலே நடந்து வந்தார். அப்ப நாம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்யும் பொழுதோ, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை துவங்கும் பொழுதோ, துவங்கி போய்கொண்டிருக்கும் பொழுதோ புயல் வரும், காற்று வரும், பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த நேரத்தில் இயேசு எங்களோடு இருப்பார், இயேசு வருவார், இயேசு எங்களுக்கு விடுதலை கொடுப்பார், இயேசு எங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன். அப்போ முதலாவது முக்கியமான காரியம் என்ன? அதான் நான் சொன்னேன், முதலாவது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பது மிகவும் அவசியம். ஆரம்பம் நம்முடைய மாம்சத்திலிருந்து வரக்கூடாது. ஆரம்பம் ஆவியானவரிடத்திலிருந்து வர வேண்டும், தேவனுடைய சத்தத்திலிருந்து வர வேண்டும். தேவனுடைய வழிநடத்தலிலே தான் நாம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பித்தால் தேவன் எங்களோடு இருப்பார், அதை தேவன் முடிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அங்க எபேசியர் 2:10 வாசிங்க. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப நாம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார். அதுதான் நான் சொல்றேன், தேவனுடைய பாதத்தில் இருந்து காரியத்தை கேட்பது அவசியம். என்ன? நாம் இஷ்டத்துக்கு மாம்சத்தில் ஓடி செய்வதல்ல. தேவனுடைய அப்படி அமர்ந்திருக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன தெரிய வரும். முன்னதாக தேவன் ஆயத்தம் பண்ணின காரியம் என்ன, நான் அவருக்காக செய்ய தேவன் எதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், எந்த காரியத்தை கர்த்தருக்காக நான் செய்ய வேண்டும். அப்போ முதலாவது அதை நாம் தேவனிடம் நேரம் செலவழிக்கும் பொழுது தேவன் அதை எங்களுக்கு ஆவியானவர் கூடாக வெளிப்படுத்துவார். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய பாதத்திலே அமர்வதற்கே நேரம் இல்லை.
ஆனால் அந்த ஊழியம் இந்த ஊழியம் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் அப்படியாக அவசரமாக நாம் அங்கே இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி அவசரமாக ஓடுவதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாம்சம் மாம்சத்தை பிறப்பிக்கும். ஆவியின் சத்தத்தை கேட்டு நாம் கிரியை செய்யும் பொழுது ஆவியானவர் தேவனுக்கு கூட நம்மளுக்கு கூட கிரியை செய்வார். அப்ப தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்களை நாம் எப்படி அறிந்து கொள்வது? தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, வசனத்திலே நேரத்தை செலவழிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக காண்பிப்பார். நான் உன்னை என்னத்துக்காக சிருஷ்டித்தேன், என்னத்துக்காக மறுபிறப்பின் அனுபவத்துக்குள் கொண்டு வந்தேன், நீ எனக்காக என்னத்தை செய்ய வேண்டும், எந்த காரியத்தை செய்ய வேண்டும், அதை தெளிவாக கர்த்தர் எமக்கு காண்பிப்பார். அப்பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். அப்போ நான் போன கிழமை சொன்னேன், என்ன நல்ல கனிகூடா மரங்களை எல்லாம் ஆண்டவர் வெட்டி வீசிடுவார்னு. அப்போ என்ன முரண்பாடாக இருக்கே பாஸ்டர், இப்போ நீங்கள் தொடக்கினதை ஆண்டவர் முடிப்பார், அப்போ இடையில வெட்டி வீசுவார்னா என்ன அர்த்தம்? அப்போ அதுலேயும் ஒரு பேலன்ஸ். எப்பயுமே நம்ம வசனத்தை வாசிக்கணும். அப்போ என்ன, ஆண்டவர் எங்களோடு பேசி எங்களை நடத்தும் பொழுது நாமும் பயத்தோடும் தேவ பக்தியோடும் அவரோடு நடக்கும் பொழுது தேவன் அதை செய்து முடிப்பார். ஆமென். அப்ப பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்ப எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் செய்து முடிப்பார் என்று இல்லை. ஆண்டவர் எங்களோடு பேசும் பொழுது நாமும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஜெபத்தோடும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்பொழுதுதான் துவக்கினவர் அதை முடிக்க முடியும். ஏன்னா நாம் ஆண்டவரோட கோஆப்ரேட் பண்றோம். ஆண்டவரோடு நாம் ஒத்துழைக்கும் பொழுது நடுக்கத்தோடும் பயத்தோடும் ஆவியானவரோடு வசனத்துக்கு பயந்து தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடுக்கத்தோடு பயத்தோடு தேவனுடைய சித்தத்தை செய்ய பிரயாசப்படும் பொழுது அந்த நேரத்திலே தேவன் எம்முடைய வாழ்க்கையிலே தொடக்கினதை முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நாம என்ன, அங்கங்க ஓடுறதுல முதலாவது ஆண்டவருடைய சமூகத்துல நாம அமர்ந்திருக்கணும். அமர்ந்திருந்து நான் தேவன் என்பதை அறிந்து கொள். அப்ப அமர்ந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்னத்துக்காக என்னை அழைத்திருக்கிறார், அவர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வேலை என்ன, அதை அறிந்து பிறகு அறிந்த உடனே சிலர் என்ன செய்வார்கள், உடனே அதை மாம்சத்திலே செய்ய பிரயத்தனப்படுவார். சிலவங்க ரெண்டாவது மிஸ்டேக் என்ன, முதலாவது ஆண்டவர் சத்தத்தை கேட்காம ஓடுறது, ரெண்டாவது ஆண்டவர் பேசின பிறகு அதை மாம்ச பலத்தில் செய்வதற்கு பிரயத்தனப்படுவது. என்ன, ஆவியில் ஆரம்பித்து நீங்கள் இதை மாம்சத்திலே முடிக்க பார்க்கிறீர்களா? அப்ப ஆவியில் ஆண்டவர் ஒன்று தொடங்கி வச்சோன்னு ஆண்டவர் கதைத்தவுடன் நாம் என்ன செய்வோம், அதை மாம்சத்திலே நிறைவேற்ற. அதுதான் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம். ஆபிரகாம் ஆதியாமம் 15ஆம் அதிகாரத்திலே அவன் 75 வயதாக இருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு வெளிப்பட்டு தேவன் என்ன சொன்னார், அவர் சொன்னார், எனக்கு இனி பிள்ளைகளே இல்லை, என்னுடைய வேலைக்காரன் எலியேசர் அவன் தான் என்னுடைய சொத்துக்கெல்லாம் பொறுப்பாக இனி இருக்க போறான். உடனே ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், நான் உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன். அப்ப அதை சொல்லி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல 10 வருஷம் ஆகிருச்சு, பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள் இல்லைன்னு ஆபிரகாம் என்ன செய்தார், ஆபிரகாம் ஒன்றும் செய்யவில்லை, அவர் பேசாமல் இருந்தார். ஆனால் அவருடைய மனைவி என்ன செய்கிறார், அவரை ஒரு பிள்ளையான வழியிலே நடத்தி விட்டார். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். அப்ப இங்க ஆபிரகாம் சாராயின் வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அப்ப முதலாவது தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு மகனை கொடுப்பேன் என்று உறுதி செய்தார்.
அப்போ அவன் 10 வருடங்களாக காத்திருந்தான், பிள்ளைகள் கிடைக்கவில்லை. உடனே அவனுடைய மனைவி சொன்னால், இனிமேல் நமக்கு பிள்ளைகள் கிடைக்காது, தேவன் என்னுடைய கற்பத்தை மூடிவிட்டார். ஆகையால் என்னுடைய வேலைக்காரி, அந்த காலத்தில் இப்போ நீங்கள் இது சிலர் இதாக பார்க்கலாம், இது இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் வேதத்தில் தேவன் கொடுத்த கட்டளை. ஏதேன் தோட்டத்திலும் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் தேவனுடைய கட்டளை. அதை விட நாம் வெளியிலே போய் இது அதை ஆண்டவர் விபச்சாரம் என்று சொல்லுகிறார். ஆகையால் அந்த காலத்து கலாச்சாரத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றது. அதை நாங்கள் இந்த காலத்திலே செய்ய முடியாது. இந்த காலத்திலே நாம் ஒரு கணவன் ஒரு மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்க வேண்டும். அப்போ இங்கே சாராள் தன்னுடைய வேலைக்காரி ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாள். உடனே அங்கே என்ன சொல்ற, அவர் சொல்றான், சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இதுதான் என்ன சொல்வது, ஆண்டவர் சொன்னதை மாம்சத்திலே நிறைவேற்ற பார்க்கிறது. ஆண்டவர் ஒரு மகனை கொடுப்பேன் என்று சொன்னார், ஆனால் அது இன்னும் நடக்கவில்லை. உடனே மாம்சத்திலே கிரியை செய்து அந்த தேவனுடைய திட்டத்தை நாம் கொண்டு வருவோம். அப்போ முதலாவது நாம் அப்போ தேவன் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொன்னால், நாம் தேவனுடைய நேரத்துக்காகவும் அவருடைய பலத்துக்காகவும் ஆவியின் பலத்தோடும் அதை செய்ய வேண்டுமே தவிர மாம்சத்திலே ஒரு நாளும் செய்யக்கூடாது. அப்போ இங்கே நம்ம யாருடைய சத்தத்தை கேட்குறோம், அது மிகவும் முக்கியம். அதான் நான் சொன்னேன், மரியாள் அமர்ந்திருந்து இயேசு கதை சத்தத்தை கேட்டாள். ஆனால் மார்த்தாள் என்ன செய்தால், ஆண்டவர் சத்தத்தை கேட்க நேரமில்லை, மாம்சத்திலே அவள் ஓடி அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று மிகவும் வேலை பழுவாக இருந்தாள். அப்போ இன்னைக்கு நாம் முதலாவது தேவன் உடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டியது மிகவும் முக்கியம். இங்கே ஆபிரகாம் செய்த பிழை என்ன, சாராளுடைய சத்தத்தை கேட்டது. அப்போ இன்றைக்கு நீங்கள் யாருடைய சத்தத்தை, அதற்காக நீங்கள் உங்களோட மனைவியுடைய பேச்சையே கேட்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏன்னால் இதே கதையிலே ஒரு இடத்திலே சாராள் ஆபிரகாமை சொன்ன, இந்த பெண்ணை அடிமை பெண்ணை விரட்டி போடும் என்று ஆண்டவரும் சொன்னார், நீ சாராள் சொல்றபடியே நீ செய். அதனால மனைவி சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்க தேவையில்ல, பாஸ்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் நீ வாய மூடு, எனக்கிட்ட ஒன்றும் பேசாத அப்படின்னு சொல்லுவது அல்ல. சில நேரங்களில் மனைவி சொல்வதை கேட்க வேண்டும். ஏனென்றால் மனைவி கூடாகவும் ஆண்டவர் பேச முடியும். சில நேரம் சாத்தானு கூடாகவும் மனைவி கூடாக சாத்தானும் பேச முடியும். அப்போ ரெண்டும் நடக்க முடியும். அப்போ நாம் எது சொன்னா, அதான் நான் சொல்றது, பலர் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சிலர் மாம்சத்தில் கூட உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்க முடியும். இல்லை என்றால் வேறொரு ஆவியினூடாக கூட உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்க முடியும். அப்படி தீர்க்க தரிசனம் உங்கள் மீது உரைக்கப்பட்டால் உங்களுடைய கடமை என்ன, உடனே அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டுவிட்டு அது வேத வாக்கு என்று ஓடுவதல்ல. உடனடியாக தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து, இப்படி ஒருவர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டார், ஆண்டவரே இது உம்முடைய வார்த்தையா, நீர் கதைத்ததா? அதற்காகத்தான் மரியாதை போல் தேவனோடு எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் உறவு இருக்க வேண்டும். இல்லை என்றால் மனுஷர் சொல்லுகிற தீர்க்க தரிசன பிரகாரம், அன்றைக்கு ஒருவர் சொன்னார், எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லித்தான் நான் இந்த பெண்ணை திருமணம் முடித்தேன், இப்பொழுது என்னுடைய திருமண வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது, ஆகையால் இது தேவனுடைய சித்தம் அல்ல என்று நான் யோசிக்கிறேன் என்று. ஒருவரை நீங்கள் திருமணம் முடித்து விட்டால் அதுக்கு பிறகு தேவ சித்தம் தான். அது என்ன பிரச்சனை இருந்தால் அதுதான் தேவ சித்தம். மரிக்கும் வரை, மரணம் உங்களை பிரிக்கும் வரை அதுதான் தேவ சித்தம். அப்ப உடனே அந்த தீர்க்கதரிசி சொன்னதை கேட்டு நான் செய்து விட்டேன். அப்ப என்ன, அப்ப முதல்ல நான் சொன்னேன், அதை இப்ப சொல்லி பிரயோசனம், அந்த நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் இதை எனக்கு சொல்லுகிறீரா, அதை நம்ம கேட்கணும். அப்ப இது மிகவும் முக்கியம். இன்றைக்கு அநேகர் இப்படியாக சில நேரம் மாம்சம் பேசக்கூடும், சில வேறொரு கூட வேறொரு ஆவி கூட பேசக்கூடும். பவுல் ஒரு சபைக்கு எழுதுகிறார், கிறிஸ்துவின் ஆவி அல்ல வேறு ஆவி கூடாக பலர் உங்களுக்கு காரியங்களை சொல்லிக்கொண்டு. அப்ப முதலாவது அது. அப்ப அவன் என்ன செய்தான், 10 வருஷம் காத்திருந்தான், மகன் வரவில்லை என்றவுடன் அந்த அடிமை பெண்ணோடு இணைந்தான். அதற்கு பிறகு என்ன, 3-4 வசனங்களை வாசிப்போம். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாய் கொடுத்தாள். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள்.
அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்போ முதல் 4வது வசனத்தை பாருங்க. இப்போ ஆகார் வந்து வேலைக்கார பெண், அவள் வந்து ஆபிரகாம் கூட கற்பமான பிறகு சாராளை அற்பமாக எண்ணினாள். முதல்ல 2வது வந்து நம்ம மாம்சத்திலே எதையாவது கொண்டு வரும் பொழுது அங்கே பெருமை எமக்கு வருகிறது. ஆண்டவருடைய ஆவியானவர் கூடாக நாம் ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் எங்களுக்குள் நடப்பிப்பார் என்றால் நாம் தாழ்மையாக இருப்போம். நாம் எம்மை தாழ்த்தி நாம் சொல்லுவோம், இது கர்த்தருடைய காரியம், இது என்னால் நடைபெறவில்லை, தேவனுடைய ஆவியானவர் அவருடைய கிருபையினாலே கர்த்தர் இதை எனக்குள் செய்தார். ஆனால் நாம் மாம்சத்திலே ஒரு காரியத்தை கொண்டு வரும் பொழுது அங்கே பெருமை எமக்குள் தானாக வந்துவிடும். சில நேரம் நம்ம மாம்சத்தில் சில காரியங்களை செய்யும்போது மற்றவர்களை நாம் தாழ்வாக பார்ப்போம். அவரை விட நான் நன்றாக பிரசங்கிக்கிறேன், அவளை விட நான் நன்றாக வர்ஷிப் லீட் பண்ணுறேன், அவரை விட நான் தான் அதிக நேரம் ஜெபிக்கிறேன், எனக்கு இதை செய்ய தெரியும், அதை செய்ய தெரியும். மாம்சத்தில் கிரியை செய்யும் பொழுது, மாம்சத்துக்கூடாக நாம் காரியங்களை கொண்டு வரும் பொழுது முதலாவது அங்கே வெளிப்படுவது என்ன? பெருமை. நாம் மற்றவர்களை தாழ்வாக பார்ப்போம். ஆனால் கிறிஸ்துவின் பலத்தோடு, ஆவியின் பலத்தோடு, ஆண்டவருடைய கிருபையோடு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எங்களுக்கு நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருப்போம். அப்போ இங்கே வந்து பெருமை வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு அங்கே எல்லா பிரச்சனையும் வந்துவிடும். பெருமை தான் முதலாவது. அங்கே பரலோகத்திலே லூசிபர் முதலாவது பாவம் என்ன? பெருமை. அவன் அந்த பெருமை வந்த உடனே அவன் என்ன செய்தான்? ஆண்டவரோடு பெருமை வந்த அடுத்தது என்ன? அங்கே போட்டி, பொறாமை, ஒருவரை இது பண்ணுவது, எல்லாத்தின் ஆரம்பமும் பெருமை. அப்ப அவன் என்ன செய்தான்? அந்த பரலோகத்திலே அந்த லூசிபர் அவன் பெருமை வந்தவுடன் அவன் ஆண்டவரோட போட்டி போட ஆரம்பித்து விட்டான். நீர் தான் மேலே சிங்காசனத்தில் இருக்கிற, நானும் அங்கே ஏறுவேன், வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு நான் சமமாவேன் என்று அவன் ஆண்டவரோடு. அதனால் தான் ஆண்டவர் அவனை கோபமாக கீழே தள்ளினார். ஆகையால் நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்க விரும்புகிறேன். நாம் பெருமையாக ஏதாவது காரியத்தை செய்து பெருமையோடு நாம் இருந்தோம் என்றால் ஆண்டவரே எம்மை கீழே தள்ளி விட்டுவார். வேதம் என்ன சொல்லுகிறது? பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிற தேவன். அப்ப இங்க ஆகார் வந்து இந்த பெருமை எப்படி வருகிறது? மாம்சத்துக்கூடாக நாம் காரியங்களை செய்யும் பொழுது அங்கே பெருமை வந்து போட்டி, பொறாமை. அப்ப இந்த சில நேரம் சர்ச்சிலையும் சபைக்குள்ளேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்குது. நமக்கு மாம்சத்தில் கிரியை செய்யும் பொழுது நாம் ஒருவரோடு ஒருவர் நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம், இன்னும் மற்றவர்களோடு நாம் போட்டி போடுவோம். நான் பெரியவன், நீ சிறியவன், பதவி, பட்டம், எல்லா காரியங்களுக்கும் மூல காரணம் என்ன? அது பெருமையிலே தான் அது ஆரம்பிக்கிறது. ஆகையால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எண்ணத்திலே நாம் ஒரு நாளும் பெருமைக்கு நம்முடைய இருதயத்திலே ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. தேவ வழிநடத்தலோடு, ஆவியின் கிருபையோடு, தேவனோடு வல்லமையோடு ஒரு காரியத்தை செய்வான் என்றால் அவனால் பெருமைப்படவே முடியாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், உம்முடைய கிருபையினால் தான் நான் ஜீவிக்கிறேன். By the grace of God I am what I am. தேவனுடைய கிருபையினால் தான் நான் இருக்கிறேன். அப்ப அந்த இது வந்து இருக்கும். இப்ப 2வது என்ன? இந்த அதற்கு பிறகு அவள் ஆபிரகாமை குற்றப்படுத்துகிறார். 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கு நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். மற்றது 3வது வந்து மற்றவர்களை. அப்ப அவ என்ன செய்தா? இப்ப இவ சொல்லி தான் ஆபிரகாம் என்ன செய்தார்? அந்த அடிமை பெண்ணோடு இணைந்து. இப்ப ஆபிரகாமே அவள் குற்றப்படுத்தி விட்டாள். என்ன சொல்லுகிறாள்? எனக்கு நேரிட்ட அநியாயம் உம்மேல் சுமரும். இப்ப சிலவங்க ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லி செய்வார்கள், பிறகு உங்களால் தான் இது நடந்தது. அப்ப அவள் ஆபிரகாமையே குற்றப்படுத்த ஆரம்பித்து விட்டாள். அப்ப பாருங்க, ஒரு மாம்சத்திலே ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது பெருமை, அடுத்தது நாம் செய்த பிழைக்கு மற்றவர்களை குற்றப்படுத்தி, ஆபிரகாமை குற்றப்படுத்தி, உம்மால் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்து விட்டேன் என்று அவள் சொல்ல ஆரம்பிக்கிறாள். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? அங்கே
நாம் தொடர்ந்து 5-6 வசனங்களை வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு. சரி, போதும். அப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த ஆகார் பெருமையாய் நடந்தது நிமித்தம் அங்க என்ன நடந்தது? சாராள் அவ தான் வீட்டுக்கு பெரியவள். சாரா அவள் ஆகாரை மிகவும் கடுமையாக நடத்துகிறாள், வேதனைப்படுத்துகிறாள், கடுமையாக நடத்துகிறாள். அப்போ நம்ம பெருமையில் இருக்கும் பொழுது பெருமை அங்கே நமக்கு வேதனைகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, எல்லா குழப்பங்களும் வருகிறது. அப்போ மாம்சத்தில் எதையாவது நாம் ஆரம்பித்தோம் என்றால் இப்படியாக படிப்படியாக பிரச்சனைகள் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும். மாம்சத்தில் நாம் கிரியை செய்யும் பொழுது எனக்கு எல்லாம் காண்பிக்க நேரம் இல்லை. யாக்கோபு புஸ்தகத்திலே அங்கே பார்க்கிறோம் மாம்சத்திலே கிரியைகள் யாவன. கலாத்தியர் புஸ்தகத்திலே பார்க்கிறோம் மாம்சத்தின் கிரியைகள் ஆவன. மாம்சத்திலே நாம் கிரியைகளை நடப்பிக்கும் பொழுது இங்கே அவளுக்கு வேதனை வருகிறது. ஏனென்றால் சாராள் அவளை மிகவும் கடுமையாக நடத்துகிறாள். அவள் ஓடி போகிறாள் வனாந்திரத்துக்கு. இனிமேல் இந்த பெண்ணோட என்னால் இருக்க முடியாது என்றால் வனாந்திரத்துக்கு ஓடி போகிறாள். ஓடி போகும் பொழுது அங்கே தேவதூதன் அவளை சந்தித்து 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். அப்ப அவள் கையின் கீழ் அடங்கி இரு. இங்க நிறைய பேருக்கு கையின் கீழ் அடங்கி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றது சப்மிஷன். சப்மிஷன்னா ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே அடங்கி இருக்கிறது. ஒரு யாராவது ஒரு அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஸ்கூல்லனா ஒரு டீச்சருக்கு கீழே அடங்கி இருக்கணும். சர்ச்லனா லீடர்ஷிப் எல்டர்ஸ் அவங்களுக்கு கீழே அடங்கி இருக்கணும். குடும்பம்னா கணவன் மனைவிக்கு கீழே அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அடங்கி இருப்பது கொஞ்சம் பிரச்சனை வந்தால் நான் போகிறேன், விட்டுட்டு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன் கொஞ்சம். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? வேதனையான சூழ்நிலை, இவளுக்கு சரியான வேதனை இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு நல்ல வேதனை இருக்குது, அதனால நீ இஷ்டம் போல போகலாம் அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். திரும்ப போய் அந்த அத்தாரிட்டி அவள் கீழ் நீ அடங்கி இரு. நான் உனக்கு ஒரு எதிர்காலத்தை தருவேன், உனக்கு என்று ஒரு நேரம் வரும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய மகனை ஆசீர்வதிப்பேன். ஆனா அதற்கு முன் நீ போய் அவளுக்கு கீழ். யாருக்கு கீழ்? சாராள். சாராள் ரொம்ப அவளை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாள். சில நேரம் சில தலைவர்களும் அப்படித்தான் கீழுள்ளவர்களை ரொம்ப போட்டு உருக்கி துன்பப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் அதற்கூடாகவும் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? சரிப்படுத்துகிறார். ஆண்டவர் எமக்குள் ஏதோ ஒரு காரியத்தை மாற்றி கொண்டிருக்கிறார். அந்த தலைவனை வேண்டுமென்றால் பிறகு ஆண்டவர் அவரையும் நியாயம் தீர்ப்பார், அவரையும் ஒரு வழி கட்டுவார். ஆனால் அதற்கு முன் அவருக்கு கீழ் அங்கே 20 வருஷம் எலியாவுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறான். 20 வருடம் வேற ஒரு வேலையும் இல்லை அவனுக்கு. சொல்லி இவருக்கு இல்லை 20 வருஷம் நான் தண்ணி ஊற்றி என் எதிர்காலம் என்ன ஆகிறது? இப்படியே இருந்து கொண்டிருந்தால் எனக்கும் வேணும், நானும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், நானும் அங்கே போக வேண்டும், இங்கே போக வேண்டும் அப்படி என்று கொண்டிருந்தால் அங்கே அவனுக்கு எலியாவின் 2 ரெட்டிப்பான அந்த அபிஷேகம் எலிசாவுக்கு கிடைத்திருக்கார். கடைசியில் அவன் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாக எவ்வளவு அலைக்கழித்தார் எலியா. இங்கே வா, அங்கே வா, எரியோக்கு வா, ஜோர்தானுக்கு வா, இங்கே வா, அங்கே வா, எல்லாம் அலைக்கழித்து கடைசியாக எல்லாம் முடிஞ்சவனே கேட்டா, ரைட், இப்போ உனக்கு என்ன வேணும்? அது கேட்டவுடனே ரெட்டிப்பு, உங்களோட அபிஷேகத்தில் ரெட்டிப்பு. உடனே ரைட் முட்டிக்கால் போட உடனே கொடுத்துட்டாரா? இல்லை. என்ன செய்தாரு? நீ ரொம்ப கடினமானதை கேட்டு விட்டாய். நான் அப்படி நீ நினைச்சவன கேட்டவொடனே நான் கொடுத்துட மாட்டேன். நான் மேலே போகிற நேரம் நீ என்னை பார்த்தியனா அது உனக்கு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சில நேரம் எங்களால் அடங்கி இருக்க முடியாது, உடனே நாம் கோவப்படுகிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு. அப்போ அடங்கி இருக்கும் பொழுது தகுந்த நேரத்தில் அந்த பேதுருவின் புஸ்தகத்தில் ஒரு கர்த்தருடைய பலத்த கரத்துக்கு கீழ் என்ன செய்யுங்க?
அடங்கி இருங்க. கர்த்தர் சரியான நேரத்திலே உங்களை உயர்த்துவார். இப்போ நான் இன்னைக்கு இங்கே சேமன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் மினிஸ்ட்ரிக்கு வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. பல வருடங்களாக நான் புல்பிட்டில் ஏறினதே இல்லை. எல்லாம் பேக்ரவுண்ட் வேலைகள் தான் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனாலும் கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம ஆண்டவர் சில நேரம் நம்ம மேலே உள்ள தலைவர்கள் சில நேரம் கொஞ்சம் இதாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் நம்ம அடங்கி இருக்க வேண்டியது அவசியம். அப்படி அவர் ரொம்ப பிழையாக போனால் நம்ம அடங்கி இருக்க தேவையில்லை. வசனத்துக்கு புறம்பாக போனார்கள் என்றால் அதை நாம் சுட்டி காட்ட வேண்டும். ஆனால் இப்போ என்ன நடக்குது இங்கே? திரும்பவும் நாங்கள் வருவோம். ஆபிரகாம் என்ன செய்கிறான்? இப்போ இஸ்மவேல் அப்போ 86 வயதாகும் பொழுது ஆபிரகாமுக்கு யார் கிடைக்கிறார்? இஸ்மவேல் பிறக்கிறான். அப்படின்னா என்ன அங்கே அர்த்தம்? 86 வயதிலும் ஆபிரகாமால் ஒரு மகனை கொண்டு வர முடிந்தது. அப்ப என்ன செய்தாரு? அப்ப இன்னும் ஆபிரகாம் மாம்சத்துல அவரால் கிரியை செய்ய முடியும். மாம்சத்தால் ஒரு இஸ்மவேலை உருவாக்க முடியும் 86 வயதிலும். ஆகையால் தேவன் என்ன செய்கிறார்? அந்த மாம்சம் சாகும் வரை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் கூட மாம்சம் சாகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை விட கொஞ்சம் இன்னும் அதிகமாக ஒரு அபிஷேகத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் அந்த மாம்சம் சாக மாட்டேங்குது. இன்னும் அந்த கோபம், இன்னும் அந்த எரிச்சல், இன்னும் அந்த பொறாமை, இன்னும் அந்த மற்றவர்களோட கம்பேர் பண்ணி பார்க்கறது, இன்னும் எல்லாம் மாம்சம் இன்னும் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு என்ன? ஆபிரகாம் இன்னும் ஒரு மகனை கொண்டு வர முடியும். அவனை மாம்சத்தால் அவனுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அவன் மாம்சத்தில் இஸ்மவேலை கொண்டு வந்து இதுதான் ஈசாக் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ இவனுக்கு ஈசாக்கை கொடுக்க முடியாது, 86 வயது. அப்போ இன்னும் ஒரு 13 வருஷம் முடிஞ்சு 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், ஆபிரகாமுக்கு 99 வயது ஆகிவிட்டது. 99 வயது ஆகினவுடனே அதை வாசிப்போம். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்புறம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16, 17. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. ரைட். அப்ப இப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? இனி அவருக்கு இஸ்மேலையும் கொண்டு வர முடியாது. ஏன்? மாம்சம் எல்லாம். அவர் விழுந்து சிரிக்கிறார். என்ன பண்றார்? அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைக்கிறார். ஏன் நகைக்கிறார்? இப்ப எனக்கு 100 வயசு ஆக போகுது, என்னால ஒரு குழந்தையை உருவாக்க முடியாது. சாராள் வந்து 90 வயது, சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று அந்த மாதிரியாக அவருடைய மாம்சம் அப்படியே மரித்து போன நிலைக்கு வந்துவிட்டது. அப்ப அந்த மரித்து போன நிலைக்கு அந்த மாம்சம் வந்த பிறகு தான் ஆண்டவர் யாரை கொடுக்கிறாரு? ஈசாக்கை கொடுக்கிறார். எப்படி அவன் ஈசாக்கை பெற்றான்? விசுவாசத்தினால், மாம்ச பலத்தினால் அல்ல. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவன் தன் சரீரத்தை பார்த்தான், அப்படியே அது மரித்து போய் காணப்பட்டது. சாராளுடைய அந்த கற்பப்பை அங்கே மரித்து போய் காணப்பட்டது. அந்த சூழ்நிலையில் அதை பார்த்தும் அவன் தேவனை விசுவாசித்தான். சரியா? அதை நாம வாசிப்போம். ரோமர் 4:19 வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். 20ஆம் வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல்
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்ப பாருங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அவன் அதை எண்ணவில்லை. எதை எண்ணினா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். இப்போ அவனால ஒரு ஈசாக்க கொண்டு வரவே முடியாது. அந்த நேரத்தில் தான் தேவன் கிரியை செய்தார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள், கலேஷியன்ஸ் கலாத்தியர் 2:20 பார்க்குறோம், கிறிஸ்து இயேசுக்குள் நாம் மரித்து ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கணும். ஆவியில் ஆரம்பித்து ஆவியிலே ஓடி ஆவியிலே நாம் முடிக்கணும். சில நேரம் நாம் ஆவியில் ஆரம்பித்து ஆபிரகாம் இடையில 10 வருஷம் கழிச்சு டக்குன்னு ஆகாட்ட மாம்சத்தில் போன மாதிரி நம்ம ஆவியில் ஆரம்பித்து சில நேரம் நம்ம மாம்சத்திலே போய் பல சிக்கல்கள் பல பிரச்சனைகளுக்குள்ள மாட்டி அப்புறம் திரும்ப ஆண்டவர் கிருபையினாலே நம்ம கொண்டு வந்து திரும்பவும் ஆண்டவர் எம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் முதலாவது என்ன சொன்னேன்? முதலாவது தேவனிடம் நாம் அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் என்ன சொல்றார். அதுக்கு பிறகு ஆண்டவருடைய பலத்தை கேட்டு ஆவியின் பலத்திலே நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் எம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆகையால் இந்த காலை வேளையில நாம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய அதற்கு தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், அபிஷேகத்தை கொடுப்பார், எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, ஆண்டவர் செய்த காரியத்தை செய்யும் நாம கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. மாம்சத்தை நான் சொல்ல வேண்டும், கிறிஸ்து இயேசுக்குள் நான் என்னுடைய மாம்சம் இயேசுவோடு சிலுவையிலே அறையப்பட்டு விட்டது. அது இனிமே கிரியை ஆண்டவர் எனக்கூட கிரியை செய்து ஆண்டவர் ஆவியானவர் எனக்கூட கிரியை செய்யட்டும். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யட்டும். ஹல்லேலூயா.